அன்பை பறைசாற்றும் முகமாய், அதே போல கிறிஸ்து நம்மேல் வெளிப்படுத்திய அன்பை பிறருக்கு கொடுக்கும் முகமாய் ஒரு சிறிய பரிசை ஏழை எளிய மக்களுக்கு திருச்சபை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இதை ஒரு சாரியை கொடுப்பதனாலோ அல்லது ஒரு வேஷ்டியை லுங்கியை கொடுப்பதனாலோ ஒன்றுமே ஆய்விட போறதில்லை. ஜஸ்ட் ஒரு அன்பின் அடையாளம், ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். இதோ உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதற்கான புதுகலம் வைத்ததற்கான ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே திருச்சபைக்கு வெளியே நாமவே மகிழ்ந்து கூடி கொண்டாடி மகிழ்வதற்கு பதிலாக மற்றவர்களும் இதிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறு முயற்சி. ஆகையினால் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அநேக நீங்கள் டோக்கன் வாங்கினவர்கள் வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதில் 2 அனுபவங்கள ஒரே ஒரு அனுபவத்தை நான் இந்த டோக்கன் கொடுக்கும்போது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அம்மா வந்தாங்க கடைசி நேரத்தில். நான் சொன்னேன், டோக்கன் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கும்போது தான் சரி கடைசியில் வந்து எடுத்து ஒரு டோக்கனை கொடுத்தேன். அந்த அம்மா சொன்ன காரியம், ஐயா கேக்கு தருவீங்கல்ல சாமி, அவங்க சேர்க்க சொல்றேன், சாமி கேக்கு தருவீங்கல்ல, டீ தருவீங்கல்ல சாமி, அவன் கண்டிப்பா தரும். அதே போது சாமிங்களுக்கு, அதே போது சாமிங்களுக்கு. அதுதான் நம்ம ரியல் ஹாப்பினஸ் வந்து அதுதான். ஆகையினால் நம்முடைய வீட்டில் எத்தனையோ கேக்க வாங்கி சாப்பிட்டு அங்கே ஒன்று கிடக்கும், இங்கே ஒரு பீஸ் கிடக்கும். அது இல்லை, அந்த அந்த மகிழ்ச்சிக்குரிய இதில் ஒரு கேக்க சாப்பிட்டாலும் உயிர் வாழ்ந்துட போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் தான், மகிழ்ச்சி. ஆகவே அந்த வகையிலே இது ஒரு சிறு முயற்சி. இந்த முயற்சியை முன்னிட்டு கடவுள் இந்த காரியங்களை சித்தி பரட்சி தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த விதமான முயற்சி தொடர்ந்து எடுக்கப்படும். ஆகவே இந்த வகையில இதற்காக உதவி செய்தவர்களையும் நாம் நிச்சயமாகவே மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. அந்த வகையிலே திருவாளர் பாலன் அவர்களுடைய குடும்பத்தார் வேஷ்டி சட்டை அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு திருமதி ஏ.கே. செல்வி அனில்குமார் அவருடைய குடும்பத்தார் 10 சாரிகளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சென்னையிலிருந்து ஒரு பாஸ்ட் வந்து 10 புடவைகள், 10 பெட்ஷீட்டு, 10 செட்டு டவல், 10 செட்டு பெட்ஷீட் லுங்கி இவைகளை அனுப்பி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக பெருமாள்மலை இதுல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற சகோதரி ஹான்சி அவர்கள் ஒரு 500 ரூபாய் சாரிக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஏதோ வெளிநாட்டில் இருந்தா வாங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. எங்களுடையவர்கள் தருகின்றவைகளிலே உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து எங்களுடைய அன்பையும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதனுடைய அடையாளம் தான். ஆகையினால் இப்போது நாங்கள் கூப்பிடுகிறோம், நீங்க வாங்கிட்டு அப்படியே அமைதியாக போய் உங்க இடத்துல உட்காருங்க. இடத்துல நீங்க உட்காருங்க. உட்கார்ந்து முடித்து இந்த பரிசோதனை நிகழ்ச்சியை முடித்து ஒரு பிரேயரோட அது முடித்த பிற்பாடு அனைவருக்கும் கேக்கும் டீயும் வந்து கேக்கும் பப்ஸும் வந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அதில் பங்கெடுத்துக் கொண்டு நீங்கள் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள. இதுவரையில் நீங்கள் அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக தொழுகையை நீங்கள் பங்கெடுத்தீர்கள். ஆகவே இவ்வாறு எப்போது எப்படி இருக்கிறீர்களோ அதன்படியே நீங்கள் கடைசி வரை இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக் கொள்கிறேன்.